அன்பான ஸ்பிரிச்சுவல் டிவி நேயர்களுக்கு ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். நாம் ஒவ்வொரு மாதமும் பலன் பார்க்குறோம். இதை தவிர ஒவ்வொரு பயிற்சிகளும் மிகப்பெரிய பயிற்சிகள் அப்படின்ற பொறுத்தளவுக்கு சனி பகவான் பயிற்சி, ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி, இதை மாதிரி பயிற்சிகள்லாம் பார்க்குறோம். இப்போ எப்பொழுதுமே பொறுத்தளவுக்கு குரு பயிற்சி அப்படின்னாக்க சற்றேறக்குறைய ஒரு வருஷம், ராகு கேது பயிற்சி அப்படின்னாக்க சற்றேறக்குறைய 1.5 வருஷம், இதுக்கு அடுத்தது சனி பயிற்சி அப்படின்றது சற்றேறக்குறைய எப்போதுமே 2.5 வருஷம் வரும். ஆனால் இந்த ட்ரிப்பு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க சனி பயிற்சியை பொறுத்தளவுக்கு சற்றேறக்குறைய 3 வருஷம் வருது. சரி, எதுக்குனால இந்த மாதிரி 3 வருஷம் வருது அப்படின்னு பார்த்தோம்னாக்க சனி பகவானை பொறுத்தளவுக்கு ரிட்ராகேஷன், அதாவது வக்ர நிலை அடைகிறது. வக்ரம்னாக்க பலம் இழந்து காணப்படுதல். இருக்கிறதுலேயே சனியை போல் கொடுப்பவரும் இல்லை, சனியை போல் கெடுப்பவரும் இல்லை. அப்போ சனி கொடுப்பதை யாராலும் தடுக்கவும் முடியாது, சனி கெடுப்பதை யாராலும் தடுக்கவும் முடியாது. நம்ம ஒரு சின்ன உதாரணம் பார்ப்போமே. இருக்கிறதுலையே பரம பவித்திரமானவர் நல சக்கரவர்த்தி. அந்த நல சக்கரவர்த்தியையே ஒரு 7.5 வினாழிக ஜலத்தில் முக்கி பலன் கண்டவர். அவரை போல கொடுப்பவரும் கிடையாது, அவரை போல கெடுப்பவரும் கிடையாது. அதே போல் பார்த்தோம்னாக்க நவ கிரகங்கள் 9 கிரகங்களில் எந்த கிரகத்துக்கும் ஈஸ்வர பட்டம் கொடுக்கல. ஈஸ்வர பட்டம் கொடுத்த ஒரே கிரகம் நம்மளுடைய சனீஸ்வர பகவானான சனி ஈஸ்வரன். அப்போ நியாயத்தை வழங்குபவன் சனீஸ்வரன். இவரை யாராலையாவது கண்ட்ரோல் பண்ண முடியுமா? இவருடைய தகப்பனான சூரியனாலேயே இவரை கண்ட்ரோல் பண்ண முடியாது. சரி, யாரால தான் சாமி கண்ட்ரோல் பண்ண முடியும்? எம்பெருமான் விநாயக பெருமானாலையும் ஆஞ்சநேயராலையும் தான் இவரை கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்போ இந்த சனி பகவானை பொறுத்தளவுக்கு இந்த வருஷம் சற்றேறக்குறைய 3 வருஷம் இருக்கிறாரு. மார்ச் 2026 வரலும் இருக்கார். சரி, இப்போ இவர் இருக்கிறது அப்படின்ற பொறுத்தளவுக்கு இவர் வக்ர நிலையை அடைகிறாரு. வக்ரம் அப்படின்னாக்க பின்னோக்கி செல்வது, ரிட்ராகேஷன் அப்படின்னு பேர். ரிட்ராகேஷன் அப்படின்னாக்க ஒரு சில சமயத்தை பொறுத்தளவுக்கு ஒரு நட்சத்திர பாதம் வருவார், ஒரு சில சமயம் 2 நட்சத்திர பாதம் ரிட்ராகேஷன் வக்ரம் ஆகியே வருவார். அப்படி பார்க்கும்பொழுது இந்த ட்ரிப்பு சனி பகவான் வக்ர நிலையை அடையிறாரு. வக்ர நிலையை அடையிறது எந்த டேட்லேருந்து எந்த டேட்டு வரலும்ன்ற சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு ராசிக்கும் அந்த வக்ர நிலை அடையிறதுனால என்னென்ன பலன்கள் அப்படின்றதையும் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு சனி பகவானானவர் வக்ர நிலையை அடையிறது அப்படின்றது பொறுத்தளவுக்கு வக்ர நிலை தொடக்கம் 19/6/2024 அன்னைக்கு கிழமை அப்படின்றது வசந்த கிழமையான புதன்கிழமை. மத்தியானம் 3:09 சதய நட்சத்திரம் 3ஆம் பாத கும்பராசியில் ஆனி மாதத்துக்கு அது 5ஆம் தேதி வக்ர நிலையை அடையிறாரு. சரி, வக்ர நிவர்த்தி என்னைக்கு பெறாரு அப்படின்னு பார்ப்போமா? 4/11/2024 திங்கட்கிழமை மத்தியானம் 3:22 சதய நட்சத்திரம் 1ஆம் பாதத்துக்கு கும்பராசியில் வராரு. அதுக்கு தமிழ் மாதம் அப்படின்றது ஐப்பசி மாதம் 19. இது சற்றேறக்குறைய இந்த சனி பகவானுடைய வக்ர நாட்கள் அப்படின்றது 140 நாட்கள் வக்ர நிலையில் இருக்கிறாரு. சனி பகவான் ஒரு ராசியிலேருந்து ஒரு ராசி கடக்க சற்றேறக்குறைய 2.5 வருஷம். அதில் இந்த ட்ரிப்பு 3 வருஷம் இருக்கிறாரு. வக்ரமாகிறது 140 நாள் இருக்கிறாரு. சரி, இப்போ இந்த சனி பகவானை பொறுத்த அளவுக்கு சனி பகவான் இருக்கிற இடத்துலேருந்து சூரிய பகவான் 5ஆம் இடம் வரக்கூடியது. அதாகப்பட்டது ஆனி மாதம் 5ஆம் தேதி. அப்போ சனி பகவான் இப்போ வக்ரம் நிலை நடையில சூரிய பகவான் இருக்கிறது மிதுன ராசியில் இருக்கிறாரு. அதே போல் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடையிறது அப்படின்றது துலா ராசியில் 9ஆம் இடத்துல வரும்பொழுது, சனிக்கு சூரிய பகவான் 9ஆம் இடத்துல வரும்போது சுவாதி நட்சத்திரத்தில் வக்ர நிவர்த்தி அடையிறாரு. அப்போ இந்த வக்ர காலகட்டங்கள் 140 நாட்கள் என்னென்ன பலன்கள் தரப்போகிறார்? என்ன சாமி இதில் நீங்கள் வக்ரம் அப்படின்னாக்க ஒரு ராசி விட்டு ஒரு ராசி மாறினா பலன் தருவாரா, இல்லை ஒரு நட்சத்திரம் விட்டு ஒரு நட்சத்திரம் மாறினா பலன் தருவாரா அப்படின்லாம் கேட்கலாம். எப்பொழுதுமே சதய நட்சத்திரத்தில் அவர் பயிர்றாரு, 3ல் வக்ர நிலை அடைகிறாரு, சதய 1ஆம் பாகத்தில் வரார். பட் அந்த 140 நாளும் ரொம்ப முக்கியமான நாட்கள். எப்பொழுதுமே சனியை பொறுத்தளவுக்கு பலம் பெறுறதோட பலம் பெறாமல் இருக்கக்கூடிய நாட்கள் தான் மிக மிக சிறப்பான நாட்கள். அவர் வலு இழக்கிறார், ரிட்ராகேஷன் ஆகிறார். சரி,
அடுத்தது இந்த சனி வக்ர நிலை அடையக்கூடிய நாளில் கிரகங்கள் என்னென்ன நிலவரத்தில் இருக்காங்க அப்படின்றதையும் ஃபஸ்ட்டு பார்த்துப்போம். அதை காலபுருஷ தத்துவத்துப்படி மேஷ ராசி முதல் ராசி. மேஷ ராசியில் செவ்வாய் பகவான், அடுத்தது ரிஷப ராசியில் குரு பகவானும், அடுத்தது மிதுன ராசியில் சூரிய பகவான், புத பகவான், சுக்கிர பகவானும், அடுத்தது காலபுருஷ தத்துவத்தின்படி 6வது ராசியான கன்னியா ராசியில் கேது பகவானும், அந்த சனி பகவான் வக்ரமாகிற நாள் சந்திர பகவான் இருக்கிறது விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில், அதாகப்பட்டது விருச்சிக ராசியில் சந்திர பகவான் இருக்கிற நாளில் பெயர்றார். இதை தவிர கும்பராசியில் சனி பகவானும், அடுத்தது காலபுருஷ தத்துவத்தின் 12வது ராசியான ராகு பகவானும் இருக்கக்கூடிய நாட்களில் இந்த சனி வக்ரம் பெறாரு. இந்த வக்ர காலகட்டங்களில் என்னென்ன நற்பலன்களை தருவார், என்னென்ன கெடுபலன்களை தருவார் அப்படின்றத பார்ப்போம். அதே போல் சனி பகவானை பொறுத்தளவுக்கு எல்லாருமே ஜோதிட சாஸ்திரத்தை சொல்லுவாங்க, சனி பார்த்த இடம் பாழ் அப்படின்னு சொல்லுவாங்க, சனி நின்ற இடமும் பாழ் அப்படிம்பாங்க. அப்போ இந்த காலகட்டங்களில் கும்பத்தில் இருந்து சனி பகவான் சதய நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் இருந்து வக்ர நிவர்த்தி அடையக்கூடிய சதய நட்சத்திரம் 1ஆம் பாதம் வரலும் என்னென்ன நற்பலன்களையும் என்னென்ன கெடுபலன்களையும் தருவார் அப்படின்றத ஒவ்வொரு ராசிக்கா பார்ப்போமா? அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, ஏற்கனவே ஜென்ம சனி அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கிறீங்க. குடும்பஸ்தானத்தில் ராகு, அதுக்கு அடுத்தது பார்த்தாக்க குரு பகவானை பொறுத்தளவுக்கு 3லேருந்து 4க்கு போயிட்டார் குரு பகவான். உடல் நலத்தில் ப்ராப்ளம், மன சோர்வு, பயம் கலந்த பதட்டம் எல்லாமே உங்களுக்கு இருந்துக்கிட்டு இருக்கு. ஏற்கனவே உங்களை என்ன சொல்லுவாங்க, எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் ரொம்ப நிதானமாக எடுக்கக்கூடியவங்க, பொறுமையாக எடுக்கக்கூடியவங்க, உங்கள் உள்மனதில் என்ன இருக்குது அப்படின்றத உங்களுக்கும் உங்களை படைத்த ஆண்டவனுக்கும் மட்டும்தான் தெரியும். அதனால் உங்களுக்கு அவப்பெயர்கள் மட்டுமே இருந்துச்சு. இதை தவிர 7.5 சனி, ஜென்ம சனி, உங்களுடைய ராசி அதிபதியான சனி பகவானே அங்கே சப்பளம் போட்டு உட்காந்துருக்கார். பிரச்சனை 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 பிரச்சனை. எப்போலேருந்து? போன டிசம்பர் மாதம் 2023லேருந்து இந்த 19/6/2024 வரையிலும் உடல்நல ரீதியாகவும் மனநல ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் பிரச்சனையை சந்திச்சிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு ரிலாக்ஸ்னால் என்ன, ஃப்ரீனஸ் எப்போலேருந்து கிடச்சிச்சு? 19/6/2024லேருந்து 4/11/2024 உங்களுடைய ராசிநாதனான சனி பகவான் வக்ரம் அடைகிறார். வக்ரம்னா பலம் இழக்கிறது, ஜென்மச்சனி பலம் இழக்கிறது. அவர் இருக்கிறது சதயம் 3ஆம் பாதம் ராகுவோட நட்சத்திரம், அதுலேருந்து அப்படியே கிராஜுவலாக 1ஆம் பாதத்துக்கு வரார். நிவர்த்தி ஆகிறது அப்படின்றது 4/11/2024. இந்த 140 நாளும் பட்ட கஷ்டங்கள் அத்தனைக்கும் விடிவு கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த சனி வக்ரமாகக்கூடிய நாள். சரி, நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் எப்போதுமே என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க, சனி பகவான் நின்ற இடத்தையும் கெடுப்பார், பார்த்த இடத்தையும் கெடுப்பார். ஆனால் உங்களுடைய ராசிநாதனான சனி பகவான் உங்கள் ராசியிலேயே வக்ரம் அடைஞ்சதுனால இது நாள் வரை உங்களுக்கு உடல் நலத்தில் தொந்தரவு இருந்துட்டு இருந்துச்சு. அதுவும் பார்த்தீங்கன்னாக்க மூட்டு வலி, பாத வலி, எலும்பு, அதே போல் யூரினரி இன்ஃபெக்ஷன், இது எல்லாம் இருந்து அவதிப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க. இந்த அவதியை விட்டு வெளியில் வரக்கூடிய காலகட்டங்கள் இந்த 140 நாளும் கண்டிப்பாக இந்த ரெக்கவரி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 3ஆம் இடத்துல இருந்துக்கிட்டு உங்களுடைய முயற்சிகள் அத்தனைக்கும் தடை போட்டுக்கிட்டே வந்தார். சனி பகவானுடைய பார்வை 3ஆம் இடத்துல பட்டதுனால அங்கே வேறு தனக்காரனான குரு இருந்தார். அதனால் உங்களுடைய முயற்சிகள் அத்தனையும் தோற்றுக்கிட்டே வந்துச்சு. இந்த கஜினி முகமது சோமநாதபுரத்து மேலே 17 முறை தோற்றுட்டு 18வது முறை ஜெயித்தான். அதே மாதிரி நீங்கள் இந்த காலகட்டங்களில் தோல்வி தொடர் தோல்விகளை வந்துக்கிட்டே வந்துட்டு இருந்தீங்க. இப்போ அதுலேருந்து ரிலாக்ஸ் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த 140 நாள். உங்களுடைய முயற்சிகள் வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த 140 நாள். அப்போ நாம் இதை பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னாக்க ஜெயிக்க முடியுமா? கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். சரி, இதை தவிர சனி பகவானுடைய 3ஆம் பார்வையை தவிர 7ஆம் பார்வை
உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்குறார். 7ஆம் இடம்ன்றது நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் நட்பு ஸ்தானம், பார்ட்னர் ஸ்தானம், லைஃப் பார்ட்னர் ஸ்தானம் எல்லாமே சொல்லுவோம். அந்த இடத்தோட அதிபதி யார் அப்படின்னு பார்த்தா சூரிய பகவான். சூரிய பகவான் யாருன்னாக்க சனி பகவானுடைய தகப்பன். அப்போ சனி பகவான் சப்தம பார்வையாக சிம்ம வீட்டை பார்க்கும் பொழுது உங்களுடைய லைஃப் பார்ட்னரோட அடிக்கடி தகராறு, வம்பு, வழக்கு, பிரச்சனை எல்லாமே ஏற்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. இது எல்லாமே இந்த சனி வக்ரத்தின் மூலியமாக நிவர்த்தி அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, திருமணமாகாத கும்பராசி என்பவர்களுக்கு திருமணம் தடை ஏற்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. எதனால் தடை ஏற்படுது, எதனால் தாமதம் ஏற்படுது அப்படின்னு தெரியாமலே இருந்த காலகட்டங்கள் இப்போ அந்த திருமணம் தடையும் தாமதங்களும் விலகும். இப்போ கும்பராசிக்கு 4ஆம் இடத்துல குரு வந்துட்டார். குரு வியாழம் நோக்கி வந்தாச்சு. அப்போ திருமண தடையும் தாமதங்களும் விலகக்கூடிய வாய்ப்புகள். ஏன்னா உங்களுடைய ராசியாதிபதி பலம் இழந்துட்டார். பலம் இழந்ததுனால நல்ல லைஃப் பார்ட்னரை அமைச்சு கொடுப்பார். அது மட்டும் இல்லை, தொழிலில் உங்களுடைய பார்ட்னர் உங்களை ஏமாற்றிக்கிட்டு இருந்தாங்க, நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அது நாடகம் எல்லாம் இப்போ வெளியில் தெரிஞ்சு அவங்க டோட்டலாக உங்கள்கிட்ட சரண்டர் ஆகக்கூடிய காலகட்டம். அப்போ தொழிலில் முன்னேற்றம், பார்ட்னர் தொழிலில் தொடர் முன்னேற்றம் எல்லாமே இருந்துக்கிட்டு இருந்துச்சு. இதை தவிர சனி பகவான் பொறுத்தளவுக்கு ராசிக்கு 4ல் இருக்கிற குரு பகவான் உங்களுடைய 8ஆம் இடத்தை பார்க்குறார். 8ஆம் இடம் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்தில் மறைவு ஸ்தானம் அப்படின்னு பேர். மறைவு ஸ்தானம் அப்படின்னாக்க மறைமுக வருமானங்கள் கிடைக்கக்கூடியது. லாட்ரி, ரேஸு, ஸ்பெக்குலேஷன் போன்ற தொழில்களில் இதுவரையிலும் இறக்கமாக இருந்துகிட்டு இருந்துச்சு, வெற்றியே கிடைக்காமல் இருந்துச்சு. அப்போ இந்த லாட்ரி, ரேஸு, ஸ்பெக்குலேஷனில் வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த காலகட்டங்கள். அப்போ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த காலகட்டங்கள் கும்பராசி என்பவர்களுக்கு வெற்றியான காலகட்டம். இதை தவிர 2ஆம் இடத்துல ராகு, மீனத்தில் ராகு அப்படின்னாலே பிரம்மாண்டம் பிரம்மாண்டம் பிரம்மாண்டம். வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடுகளுக்கு முயற்சி செய்யக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்கும். அதே பொறுத்தளவுக்கு குழந்தைகளை பொறுத்தளவுக்கு ஐஐடி, ஜேஇஇ, நீட்டு தேர்வு எழுந்த குழந்தைகளுக்கு எதிர்பார்த்ததோட அதிகமான மார்க்கு கிடச்சி எதிர்பார்த்த பல்கலைக்கழகங்களில் சீட்டு கிடச்சி சந்தோஷமும் குதூகலமும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாட்டில் வெளியூர் மாநிலங்களில் அந்நிய மதம், அந்நிய மொழி பேசக்கூடியவங்களோட பார்ட்னர் தொழில் வெளிநாட்டில் செய்யக்கூடியது உள்நாட்டில் செய்கிறதோட வெளிநாட்டில் செய்யக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அதன் மூலியமாக தொடர் வருமானம். இப்போ வெளியூர், வெளிமாநிலத்தில் அந்த நாட்டை சேர்ந்தவங்களுக்கோட, வெளிநாட்டில் அந்த நாட்டை சேர்ந்தவோட அந்நிய மொழி, அந்நிய மதம் பேசுகிறவங்களோட உங்களுக்கு பார்ட்னர்ஷிப் ஏற்பட்டு தொடர் வருமானம் ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் இந்த சனி வக்ரமாகக்கூடிய காலகட்டங்கள். இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க மொத்தத்தில் கும்பராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் ஏற்றமான காலகட்டம்னு சொல்லலாமா, ஏற்றமான காலகட்டம்னு சொல்லலாம். சரி, ஒரு சில கும்பராசி அன்பர்களுக்கு தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சமநாதன், பிரணவநாதன் சரியில்லாத தசையோ, சரியில்லாத புத்தியோ, சரியில்லாத அந்தரமோ, சரியில்லாத சூட்சமோ நடந்தால் கிடைக்க வேண்டிய நற்பலன்கள் கிடைக்காம தாமதமாகும். அதுக்கு ஒரே வழி சரணாகதி, சரணாகதி, சரணாகதி. சரி, யார்கிட்ட சரணாகதி அடைஞ்சால் பிரச்சனைகள்லேருந்து வெளிப்படலாம்? சனீஸ்வர பகவானை கண்ட்ரோல் பண்ணக்கூடியவர் எம்பெருமான் விநாயக பெருமான். சரி, எந்த விநாயக பெருமான்கிட்ட போனால் உடனடியாக விடிவு கிடைக்கும்? பாண்டிச்சேரியில் உள்ள மணக்குள விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். அங்கே போய் என்ன சாமி பண்ணணும்? விநாயகருக்கு அபிஷேகம். விநாயகருக்கு உகந்த நாள் திங்கக்கிழமை. திங்கக்கிழமையில் விநாயகருக்கு யமகண்ட நேரத்தில் அபிஷேகம் பண்ணினீங்கன்னாக்க, அபிஷேகம் பண்ணி அந்த அபிஷேக திரவியங்களை குடிச்சிட்டு வந்தீங்கன்னாக்க வந்த பிரச்சனை, வர பிரச்சனை எல்லாம் விலகக்கூடிய காலகட்டம். சாமி, எனக்கு பாண்டிச்சேரி போயிட்டு
மணக்குள விநாயகரை பார்க்குறது கொஞ்சம் சிரமமான காலகட்டமாக இருக்கே, ஏதாவது பக்கத்தில் உள்ள விநாயகர் கோயில் சொல்லுங்களேன் அப்படின்னாக்க, நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள விநாயகருக்கான தனி கோயில் இருக்கும். அந்த தனி கோயிலுக்கு போயிட்டு தொடர்ந்து 7 சங்கடகர சதுர்த்திக்கு விநாயகருக்கு பால், பன்னீர், இளநீர், அபிஷேக திரவியங்கள் வாங்கி கொடுத்து அந்த அபிஷேக திரவியங்களை வாங்கி குடிச்சிட்டு வந்தீங்கன்னாக்க வரக்கூடிய பிரச்சனைகளும் தீரும். சாமி எனக்கு அதுக்கும் கொஞ்சம் போகிறது கஷ்டமாக இருக்குமே அப்படின்னாக்க சனி காயத்ரி சொல்கிறேன், அதை சொல்லிக்கிட்டு வாங்க. ஓம் காகத்வஜாய வித்மகி கட்க அஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதயாத். இது சொல்லக்கூடிய நாள் அப்படின்றது இந்த 140 நாளில் இருக்கக்கூடிய சனிக்கிழமை. அதுலேயும் விசேஷமானது சனிக்கிழமையில் காலையில் 6லேருந்து 7 சனி ஹோரை. இந்த சனி ஹோரையில் குறைஞ்சபட்சம் 21 முறை, அதிகபட்சம் 54 முறை இந்த சனி காயத்ரியை சொல்லிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாக்க வந்த பிரச்சனை, வர பிரச்சனை எல்லாமே எப்போ பனியானது சூரியனுடைய ஒளி கிடைச்ச விட்டு, சூரியனுடைய வெப்பம் கிடைச்ச விட்டு கரையுதோ அதே போல் உங்களுடைய கஷ்டங்களும் கரையும். இதுவரை கேட்ட நேயர்களுக்கு ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள்.